அண்ணன் வந்து கூட்டணி பத்தி ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. கரெக்ட். அவங்க நிலைப்பாடு தனியா நிக்கிறது, தனிச்சு நிக்கிறது, அதை நம்ம எப்பயுமே வரவேற்கிறோம். ஆனா அது எப்பயுமே அப்படிதான் இருந்துச்சா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. எப்பயுமே வந்து நாங்க யாரு கூடயும் கூட்டணி போறதே இல்ல, போறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்ல. ஐயா நல்ல கண்ணை கொண்டாடுறீங்க, கன்சிடர் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, தப்பு இல்லை. தாவேக்காவ இல்ல, நான் கம்யூனிஸ்ட் அவருடைய தோழர்களை சொல்றேன். தாவேக்காவ கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டாரு இல்ல, நம்ம நல்லவங்க கூட சேரலாம்ல. அண்ணனோட வாக்கு நீங்க சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமா, அப்ப நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையில இருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு திரையில இருந்தா வந்தாரு. ஆனா அன்னைக்கு திரை கவர்ச்சியை வச்சு ஓட்டரோட பண்ண முடியும்னு அண்ணன் நினைச்சிருக்கலாம். சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, இதோ வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். சீமான் அண்ணன் சொன்னாரு, அன்னைக்கு நீங்க எந்த கொள்கையை பார்த்தீங்க? நான் என்ன சொல்றேன், 2025 எங்க மாநாட பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்றேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆதரிச்சீங்க? இது என்ன விதமான அரசியல்? இதுல உங்களுக்கு சுயநலம் இல்லையா? நீங்க சொல்லணும். நியாயமா தானே நான் கேட்கறேன். அதாவது இவங்க ஒன்னா இருக்காங்க இல்லைங்களா, அவனுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு வந்து சீமானு, இன்னொன்னு வந்து சைமான் செபஸ்டின். இவன் சீமானா இருக்கும்போது நல்ல வாயில பேசுவான், சைமான் செபாஸ்டினா இருக்கும்போது நார வாயில பேசுவான். அதாவது பொட்டி வந்து எந்த கட்சியிலிருந்து வருதோ அந்த கட்சியிலிருந்து வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, அந்த கட்சிக்கு பிளஸ்ஸா பேசுவான், எதிர்த்து பேசவே மாட்டான். போன எலெக்ஷன் அவருக்கு தெரியும் எல்லாம் பொட்டி வந்தோன்னா அவன் எப்படி மாறிட்டான். இதுதான் இந்த 15 வருஷமா இது மட்டும்தான் அவன் தொழில். டெபாசிட் தான் வாங்க மாட்டான் இந்த நாய். இவன் வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து முதலமைச்சர் விஜய் கொடுப்பான். நாயை ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்குறான்.